ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ என்கிட்ட பிரியமா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்ட ஒன்றை உன் இல்லம் கொண்டு வந்து தேடி தரப்போகிறேன் என் செல்லமே. உனக்கான சந்தோஷ செய்தியோட தான் உன் சாயப்பா வந்திருக்கேன். இத்தனை நாட்களாக கண்கள் கலங்கி மனம் முழுக்க வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் எனக்கானதை சீக்கிரம் நடத்தி கொடுங்க சாயப்பான்னு கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? அப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த உன் மனசுக்குள்ள தெளிவை உண்டாக்கி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மன மகிழ்ச்சியையும் உண்டாக்கப் போகிறேன். புரிதல் இல்லாத வாழ்க்கையில புதையலே கிடைத்தாலும் பயன் இல்லை அல்லவா? என்னன்னே புரியாதவர்களுக்கு வைரக்கல்லை கொடுத்தாலும் கூட அதை சாதாரண கல்லாக நினைச்சு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சில மனிதர்கள் பக்தினா என்ன, நம்பிக்கைனா என்னன்னு புரியாமலே என்னை வணங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நான் செய்யக்கூடிய அருளும் வீணாகத்தான் போயிடுது. இனிமேலாவது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீ சரியாக பயன்படுத்திக்கோ. என் மேல நம்பிக்கையோட நீ என்னிடம் எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்து கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறேன் தங்கமே. தினமும் உன் மனசுக்குள்ள நீயே தைரியமும் ஊக்கமும் சொல்லிக்கொள். உனக்கு உதவி செய்யறதுக்கும் உனக்கு நல்லது செய்யறதுக்கும் வேறு யாரையும் எதிர்பார்க்காத. நீ நினைச்சா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும் என்பதை ஒருபோதும் மறவாதே என் செல்லமே. நீ செய்யக்கூடிய நன்மைகளுக்கு தக்க சமயத்துல உதவி கிடைக்கும்னு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ இது நாள் வரைக்கும் நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கும் மற்றவர்களிடம் அன்போடும் அரவணைப்போடும் ஆதரவோடும் பேசிய நல் வார்த்தைகளுக்காகவும் உனக்கான உதவியை செய்யறதுக்காக வந்திருக்கேன். அதே போல இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ. ஒரு சில நேரங்கள்ல உன்னையும் மீறி நீ தவறான விஷயங்களை சிந்தனை செய்கிறாய், தவறான செயல்களை செய்யவும் தயாராகிறாய். நீ செய்யக்கூடிய தவறுக்கும் எதிர்பாராத நேரத்தில் தண்டனை கிடைக்கும் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை ஆரம்பி. உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத இடத்துல உரிமைக்கு மட்டும் இடம் கொடுக்காதே என் செல்லமே. உன்னுடைய உணர்வுகளை மதித்து கொண்டும் புரிந்து கொண்டும் நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நீ எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா உனக்கும் ஒரு அன்பு இருக்கு, உனக்கும் தன்மானம் இருக்கு, உனக்கும் ஆசைகள் இருக்குன்னு எதுவுமே உன்னை பத்தி புரிஞ்சுக்காம உன்கிட்ட வேலை வாங்கலாம், முடிஞ்ச அளவுக்கு உன்னை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு நீ எந்த விதத்திலும் உதவி செய்யவே வேண்டாம். எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் செய்த நல்லது கெட்டதை புரிய வைக்கக்கூடிய காலம் வரும். காலம்ங்கிறது யாருக்கிட்டையும் பேசாது. ஆனால் சரியான நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். சில சூழ்நிலைகளை இப்போது நீ கடந்து வருவதற்கு உனக்கு உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவையாக இருக்கிறது. மன தைரியத்தோடு எல்லா விஷயங்களையும் செய்யப்பாரு. பல ஏமாற்றங்களை சந்தித்ததாலேயே இப்போது உன் உள்ளத்தில் நீ யாரையும் நம்பவும் முடியல, யாருக்கிட்ட எதையும் சொல்லவும் முடியல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் உன் கண்ணீருடனே உன் சாயப்பா நான் சொல்றேன், நீ என்னை நம்பலாமேன் செல்லமே. மனமுடைந்து நீ என்னிடம் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்திய விஷயங்களை நான் ஒருபோதும் மறக்கல. உன்னுடைய அன்புக்கும் பாசத்திற்குமாகவே உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். யாருக்கிட்டையும் போய் உன்னுடைய உண்மையான அன்பை எடுத்து சொல்லி அவர்களிடம் அன்பை எதிர்பார்க்காதே. ஏன்னா கேட்டு பெறப்படக்கூடிய அன்பில் உண்மையே இருக்காது. நீ கேட்காமலே அவர்கள் உண்மையாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு அன்பை கொடுத்தால் அதற்குத்தான் மதிப்பு மரியாதையும் அதிகம். தேவையில்லாம உன் மனசுக்குள்ள நீயே கவலைப்பட்டு போராடிக்கொண்டே இருக்காதே. கொஞ்சம் அமைதியாரு. காலம் மாற மாற எல்லாம் மாறும். இப்போ உன் மனசுல இருக்கக்கூடிய நிறைய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காலமாக நான் இருந்து பதில் சொல்றேன். கவலை கொள்ளாதே என் செல்லவே. இந்த உலகத்தில் யார் உன்னை நிராகரித்தாலும் இழப்பு அவர்களுக்குத்தானே தவிர உனக்கு இல்லை. நீ ஏன் கஷ்டப்படுற? நீ விலைவியந்த பொருளாக இருப்பதால் தான் உன்னை வாங்கக்கூடிய தகுதி இல்லாமல் அவர்கள் வேணாம்னு உன்னை விட்டு விலகி போறாங்கன்னு புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் பொறுமையாயிரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால் கூட அந்த மேகத்தை தாண்டி வெளிவர முடியாது என்பது போலத்தானே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாலும் உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளாலும் நீ மறைந்து போயிருக்கிறாய். அந்த மேகங்களையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய சூரியன் போல நீயும் உன் மனசிலிருந்து எல்லாவற்றையும் தாண்டி வெளியே வா. நீ ஜெயிக்கணும், சந்தோஷமா உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியோட வாழணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும்.